இன்றைய மதிப்புக்கு ரூ. 1,80,84,000 மதிப்புள்ள ரூபாவை 1971லேயே அமெரிக்க நாட்டு அரசாங்கத்து கண்ணில் மண்ணை தூவி ஒரு நபர் வந்து கொள்ளையடிச்சிருக்காரு. அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அவர் யார், அவர் எப்பேற்பட்ட ஆள், அவரோட திறமைகள் என்ன, இந்த மாதிரியான பல விஷயங்களை தான் இந்த ஸ்டோரியில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு 2 செகண்ட்ஸ் எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நவம்பர் 24, 1971 போர்ட்லாண்டில் இருக்கிற ஏர்போர்ட்டுக்கு ஒரு நபர் போகிறாரு. அங்கே போய் ஏர்போர்ட்டில் டிக்கெட் எடுத்துகிட்டு அவர் போர்டிங்லாம் கிளியர் பண்ணி ஃப்ளைட்டில் சீட்டில் போய் உட்கார்றாரு. ஃப்ளைட்டும் டேக் ஆஃப் ஆகுது. டேக் ஆஃப் ஆகி ஒரு சில நிமிடங்கள்லேயே அவருக்கு வந்து அந்த அட்டெண்டர்கிட்ட வந்து தனக்கு ஒரு ஸ்மோக்கும் ஒரு ட்ரிங்க்கும் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. உடனே அந்த அட்டெண்டர் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஃப்ளைட் அட்டெண்டர். அந்த ஃப்ளைட்டில் வந்து மொத்தம் 36 பேசஞ்சரும் 6 க்ரூ மெம்பரும் இருக்காங்க. பைலட் உட்பட 6 பேர். இந்த ஃப்ளைட்டில் அந்த க்ரூ மெம்பர்கிட்ட வந்து அவர் கொடுக்குற அந்த லெட்டரை வாங்கி அவங்க பேக்கெட்குள்ளே வச்சிடுறாங்க. உடனே அவர் சொல்கிறார், அந்த நபர், அது உங்களுக்கு படிக்கிறதுக்காக கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே அதை எடுத்து ஓப்பன் பண்ணி அவங்க கையில் வச்சு பார்த்த அந்த நொடியே வந்து அவங்க ஷாக்கில் வந்து உறைஞ்சிடுறாங்க. பதட்டப்படாதீங்க, நான் உங்ககிட்ட விளையாட்டுக்கு இதை செய்யலை, இது சீரியஸான விஷயம். இதை படிச்சுட்டு உங்கள் கேப்டன்கிட்ட போய் சொல்லுங்கள். அப்படி உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இதை பாருங்க அப்படின்னு சொல்லி தன்னோட பேகை ஓப்பன் பண்ணி காட்டுறாரு. அந்த பேக்கில் உள்ளே வந்து அந்த பாமை பார்த்த உடனே இந்த பெண்மணி வந்து அந்த பதட்டத்தோடு அங்கேருந்து அவங்க பைலட்டை நோக்கி போகிறாங்க. அடுத்த சடன் வந்து இவர் கூப்பிடுறாரு, நீங்கள் போயிட்டீங்கன்னா எனக்கு கம்பெனி கொடுக்கறதுக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. கேட்ட உடனே அவங்க வந்து இன்னொரு பெண்மணியை, க்ரூ மெம்பரில் இருக்கிற இன்னொரு பெண்மணியை வந்து அவர் பக்கத்தில் அவருக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக உட்கார வச்சுட்டு இந்த பெண்மணி வந்து கேப்டன் ரூமுக்கு போகிறாங்க. கம்பெனி கொடுக்கறதுக்கு இருந்த பெண்மணியோட பேர் வந்து டீனா மெக்லவ். முதல்ல அந்த லெட்டரை எடுத்து கொடுத்தது வந்து ஃப்ளாரன்ஸ் அப்படிங்கிற அந்த பெண்மணிகிட்ட தான் கொடுத்தாங்க. இப்போது இந்த நபருக்கும் அவங்களுக்குமான பைலட்டுக்குமான தொடர்பு வந்து டீனா மெக்லோ அப்படிங்கிற அந்த பெண் தான். இவங்க 2 பேருக்குமே கம்யூனிகேஷனுக்காக இருக்கிறாங்க. இப்போ இந்த கேப்டன்கிட்ட போன இந்த பெண்மணி, ஃப்ளாரன்ஸுங்கிற பெண்மணி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இந்த லெட்டரை கொடுத்துருக்கிறாரு, அவர்கிட்ட உண்மையாகவே பாம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அவர் இந்த நம்ம டிமாண்ட்லாம் வைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொன்ன உடனே பைலட்ஸ் வந்து ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலுக்கு கால் பண்ணி இந்த டீட்டெயிலை ஃபுல்லாக சொல்கிறாங்க. சொல்லி அவங்களும் அதை அரேஞ்ச் பண்ணுறதுக்காக அங்கே உள்ள பேங்கை அப்ரோச் பண்ணுறாங்க. ஒரு வழியாக பணம் அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. இவர் என்ன மாதிரி கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நபர் வந்து டான் கூப்பர் அப்படிங்கிற பேரில் தான் டிக்கெட் எடுத்ததுனால இவரை டான் கூப்பர் அப்படிங்கிற இதில் தான் இது பண்ணுறாங்க. அப்போது $20 டினாமினேஷனில் தான் அந்த காலகட்டத்திலேயே $2,00,000 கேட்குறாரு. அதை அரேஞ்ச் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாதுங்கிறனால அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. ஆனால் இவங்க போக வேண்டிய டெஸ்டினேஷன் வந்து சியாட்டல் அப்படிங்கிறது தான். வாஷிங்டனில் உள்ள சியாட்டல் சிட்டிக்கு தான் இந்த ஃப்ளைட்டோட டெஸ்டினேஷன். இவங்க அங்கே போய் ரீச் ஆகியும் கூட இந்த நபர் டான் கூப்பர் வந்து அந்த ஃப்ளைட்டை தரையிறங்க விடலை. அது வந்து அந்த ஏர்போர்ட்டை சுற்றியே ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்குது. இந்த மாதிரி சமயத்தில் தான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் கேட்ட அந்த $2,00,000 அது போக 4 பேராஷூட்டும் கேட்குறாரு. 4 பேராஷூட், அது போக இந்த ஃப்ளைட்டுக்கான ஃபியூல் ஃபில்லிங் ஃப்ளைட்டு எல்லாமே பக்காவாக வந்து அங்கே ஏர்போர்ட்டில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு தான் இந்த ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட இந்த ஃப்ளைட்டு 2 மணி நேரத்துக்கு மேலே அந்த சுற்றுவட்டாரத்தையே சுற்றி தரையிறங்கி இவருக்கான நீடெல்லாம் வந்து ஃபுல்ஃபில் ஆன உடனே லேண்ட் ஆன ஃப்ளைட்டுக்கு அங்கே இருக்கிற எல்லா பேசஞ்சரையும் இவர் வந்து ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் மாதிரி இவர் ரிலீஸ் பண்ணிடுறாரு. ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டீனாங்கிற பெண்மணி இருக்காங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு, நீ தான் இப்போது நான் கேட்ட அவ்வளோத்தையும் இங்கே வாங்கிட்டு வர போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லி
அந்த பெண்மணியை வார்ன் பண்ணி அனுப்புகிறாரு. இங்கே பாரு, நீ ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுன அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா நான் வச்சிருக்கிற பாம்பை ஆக்டிவேட் பண்ணிடுவேன். ஃப்ளைட்டு மட்டும் வெடிக்காது, ஃப்ளைட்டுக்கு வெளியே இருக்கிற நீயும் செத்து போயிடுவ. அதனால சொன்னதை மட்டும் செய், வேற எக்ஸ்ட்ராவாக எதுவும் செய்யாத அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி அனுப்புகிறாரு. இந்த பெண்மணியும் பயத்தோட போய் அந்த $2,00,000 அந்த பேராஷூட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் வாங்கிட்டு இந்த பெண்மணி வந்துடுறாங்க. இந்த பெண்மணி வராங்க, கிட்டத்தட்ட ஒரு 7 மணி 7:15க்கு மேலே இந்த ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகுது. டேக் ஆஃப் ஆகி ரெண்டாவது வந்து எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மெக்சிகோவுக்கு விட சொல்கிறாரு. அப்போது பைலட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த ஃப்ளைட்டில் போதிய ஃபியூவல் இல்லை, நம்ம இங்கேருந்து டைரெக்டாக மெக்சிகோ போக முடியாது. அதனால் ஊடையில் ஒரு 4 ஏர்போர்ட் சொல்கிறேன், இதில் ஏதாவது ஒரு ஏர்போர்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், அதில் நம்ம ஃபியூவல் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம அங்கே மெக்சிகோ போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பைலட் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் என்ன கண்டிஷன்லாம் போடுறாருன்னு பார்த்தீங்கன்னா, டான் கூப்பர் இவர் போடுற கண்டிஷன் வந்து ஃப்ளைட் வந்து 10,000 அடியை தாண்டி பறக்கக்கூடாது, அதுவும் போக ஃப்ளைட்டில் உள்ள கார்கோ டோரு பறக்க ஆரம்பித்ததுலேருந்து ஓப்பனில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் போடுறாரு. இது மட்டும் இல்லாமல் தாம் போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் தாம் போய் சேரணும் அப்படிங்கிறதையும் இதில் வலியுறுத்துறாரு. இதில் எந்த இடையூறு வந்தாலும் பாம்பை வெடிக்க வச்சுருவேங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போது பார்த்தீங்கன்னா இவங்க அங்கேருந்து இப்போ கிளம்புறாங்க. அந்த 4 ஏர்போர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாக்ரமெண்டோ, ரெனோ, அப்புறம் எம்மா, அதுக்கப்புறம் ஃபீனிக்ஸ். இந்த 4 ஏர்போர்ட்டில் ஏதாவது ஒன்றில் வந்து நம்ம ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணி ஃபியூல் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பைலட் சொல்கிறாரு. அதே மாதிரி பைலட் இன்னொரு கண்டிஷன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 10,000 அடி உயரத்தில் நம்ம பறக்கிறது ஓகே, ஆனால் கார்கோ டோரை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி விட்டு பறக்க முடியாது. ஏன் அப்படின்னா கேபின் வந்து டீப்ரெஷரைசேஷன் ஆயிரும், அதாவது காற்று அழுத்தம் வந்து அதிகரித்து நம்மளால் பறக்க முடியாமல் போயிடும் அப்படிங்கிறத கேப்டன் வந்து கூப்பருக்கு தெளிவாக சொல்கிறாரு. இதுக்கப்புறம் இவர் வந்து அதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அவங்க புறப்படுறாங்க. ஒரு 7 மணிக்கு மேலே கிளம்புறாங்க. 7-7:15க்கு மேலே கிளம்புறாங்கன்னு வைங்களேன். அதுலேருந்து அவங்க குறிப்பிட்ட தூரம் போகிறாங்க. என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, ரெனோங்கிற ஏர்போர்ட்டுக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணி அங்கே லேண்ட் பண்ணி ஃபியூல் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு இது பண்ணுறாங்க. அது வந்து ஒரு குளிர்காலம் அப்படிங்கிறதுனால கடுமையான பனி பெஞ்சிட்ருக்கிற சூழ்நிலையில் தான் அந்த ஃப்ளைட் பறந்துட்டுருக்கு. அப்படி பறந்துட்டுருக்கிற வேளையில் தான் கூட வந்து பேச்சு துணைக்கு இருந்த அந்த பெண்மணியை வந்து டீனாங்கிற பெண்மணியை வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்குது, அதனால் நீங்கள் வந்து உங்கள் கேப்டன் அந்த கேபினுக்கு போயிருங்க, நான் எனக்கு ஏதாவது வேணும்னா உங்களை கூப்பிட்டு வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இது நடக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நெருங்கி இருக்கும்னு வைங்களேன். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்மணி அவங்க அங்கே போய் செட்டில் ஆயிடுறாங்க. 8 மணிக்கு மேலே அந்த பெண்மணியை கேப்டன் சொல்லி அவருக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்க சொல்லி அனுப்புகிறாங்க. அந்த டைமிங்கில் அந்த டான் கூப்பர் வந்து அந்த சீட்டில் இல்லை. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு புரியுது, இதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃப்ளைட் வந்து ஒரு சின்ன ஜெர்க்கு கிடச்சிது, அது என்னன்னு சொல்லி பார்க்க போகும்போது இந்த டைமிங்கில் தான் இவர் தப்பிச்சிருப்பார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ரெனோ ஏர்போர்ட்டுக்கு போகிறாங்க. ரெனோ ஏர்போர்ட்டுக்கு போய் ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணுறாங்க. அங்கேருந்து FBI வந்து இந்த கேஸில் இன்வால்வ் ஆகி எந்த டைரெக்ஷனில் வந்திருக்கும், இதுலேருந்து இதில் வந்திருக்கும், அப்போ எப்போ அவர் தப்பிச்சிருப்பார், எந்த ரூட்டில் தப்பிச்சிருப்பார் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் எடுத்து அது எந்த இடமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு டீப் ஃபாரஸ்ட், அடர்ந்த காட்டு பகுதியில் தான் அவர் தப்பிச்சிருக்காரு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டு அந்த டேட்டாவை வச்சு இந்த இடத்துல தான் அவர் விழுந்திருக்கலாம் அப்படின்ட்டு அந்த இடத்த நோக்கி போகிறாங்க. நம்ம ஆற்றுல கல்லை விட்ட கதை தான். போட்ட கல்லை நம்மளால் தேடி எடுக்க முடியுமா? ஒரு சின்ன ஆறுலேயே நம்மளால் எடுக்க முடியாது. அவ்வளோ பெரிய அடர்ந்த காட்டுக்குள்ளே இந்த நபரை வந்து அவங்க எப்படி தேடி கண்டுபிடிக்க முடியும்? அதுவும் வாய்ப்பு இல்லாத ஒரு விஷயம். அதுவும் போக இவர் வாங்கின அந்த 4 பேராஷூட்டில் 2 பேராஷூட் வந்து அந்த ஃப்ளைட்லேயே மிச்சம் இருக்குது. அந்த 2 பேராஷூட்டில் ஒன்று வந்து டம்மி பேராஷூட்டு, ஒன்று தான் கரெக்டான பேராஷூட்டு. இவர் எப்பேற்பட்ட நபராக இருந்தார் அப்படின்னா, அதில் எது ஒர்க்கிங்கான பேராஷூட்டு, இதில் நம்ம இந்த காட்டு பகுதியில் தப்பிச்சோன்னா நம்ம விழுந்தோன்னா எப்படி தப்பிப்போம் அப்படிங்கிற மாதிரி பல ஆராய்ச்சிகளை பண்ண பிறகு தான் இவர் வந்து இந்த ஃப்ளைட்டே ஹைஜாக் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் பின்னாட்களில் ரிப்போர்ட் வருது. இது நடந்து ஒரு 10 வருஷம் கழித்து சவுத் வெஸ்ட் வாஷிங்டனில்
ஒரு ஆத்தங்கரையில் ஒரு பேக் ஒன்று வந்து கிடைக்குது. அந்த பேக்கில் $5800 இருக்கு, 20 ரூபா நோட்டுகள் இருக்குது. இந்த நோட் எல்லாமே ஆல்ரெடி அவர்கிட்ட கொடுக்கும்போது பேங்க்ல இருந்து அந்த சீரியல் நம்பரெல்லாம் நோட் பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க. அந்த இதில் $5800 மட்டும்தான் கிடச்சிது. ஆனால் அது வரைக்குமே இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 54 வருஷம் ஆகுது. இன்றைய மதிப்பில் 1,80,84,000 ரூபாய் இந்தியா மதிப்புக்கு. அன்றைய நாள் $2,00,000 இன்னைக்கு வந்து 1,80,84,000 ரூபாய்க்கு சமம். இதை அந்த நேரத்திலே அவர் கொள்ளையடிச்சிருக்காரு. இன்னை வரைக்கும் அவர் என்ன ஆனாரு, அதை அவரை செலவு பண்ணதுக்கான வாய்ப்பும் இல்லை. ஏன்னா நேஷன் வைடு இவங்க வந்து அலர்ட் பண்ணிட்டாங்க, இந்த சீரியல் நம்பரில் இருக்கிற எந்த நோட்டு யார் கொண்டு வந்தாலும் அவங்கள வந்து பிடிங்க, அவங்கள பற்றி தகவல் கொடுங்க, அவங்களுக்கு நாங்கள் சன்மானம் வழங்குறோம் அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ பண்ணி கிட்டத்தட்ட 45 வருடம் கழிச்சு 2016 அந்த கேஸை FBI க்ளோஸ் பண்ணுறாங்க, அவரை கண்டுபிடிக்க முடியலன்னு. மேபி அவர் இறந்துருக்கலாம், இதுக்கப்புறம் தேடி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணுறாங்க. 54 வருஷம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இன்னை வரைக்கும் இந்த மனுஷனை யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இவர் இருக்காரா, அந்த பணத்தோட தப்பிச்சாரா, என்ன ஆனார், இவரோட ஒரிஜினல் பேர் டேன் கூப்பரா இல்லை ப்ரெஸ்ஸு இது பண்ண மாதிரி DB கூப்பரா அப்படிங்கிற எந்த ஒரு இதுவுமே தெரியல. போலீஸ் வந்து இவங்கள இந்த க்ரூ மெம்பர்ஸ் சொன்ன அடையாளங்களை வச்சும் அந்த பேசஞ்சர்ஸ் சொன்ன அடையாளத்தை வச்சும் ஒரு 2 ஸ்கெட்சு இது பண்ணுறாங்க. 2 முகத்தோட்டத்தில், ஒன்று கிளாஸ் போட்ட மாதிரி, ஒன்று கிளாஸ் போடாத மாதிரி. இது சம்மந்தமாக உள்ள நிறைய பேரை தேடி பார்க்கும்போது இவர் பாணியிலே காப்பி கேட் பண்ணி அதுலேருந்து ஒரு 2-3 வருஷம் கழித்து ஒரு நபர் இந்த செயலை செஞ்சுருக்காரு. அப்படி செஞ்சும் ஆனால் வந்து FBI வந்து இவர் கிடையாது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஏன்னா ஒருத்தன் தான் செஞ்ச பாணியிலே அடுத்து இவ்வளோ ஒரு பெரிய விஷயத்த வந்து அசால்ட்டாக செய்வானா, கண்டிப்பாக செய்ய மாட்டான். அப்படிங்கிறனால இன்னை வரைக்கும் அவர் இருக்காரா, இறந்துட்டாரா, அவர் கொள்ளடிச்ச பணத்தை அனுபவிச்சாரா, என்ன ஏதுங்கிற எந்த டீட்டெயிலுமே FBIயால் யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியல. இறைவனுக்கு மட்டும்தான் அது தெரியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், தேங்க்யூ.